அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்று பாடலை பாடி தேவ நாமத்தை மைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நீரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைக்கிட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், பலிகளை செலுத்திடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, உங்களை நீங்களை ஜீவ பலியாக ஆமென் ஒப்புக் கொடுக்க வேண்டும். மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், எல்லா உற்சாகமா காரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. நன்மை செய்வதற்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே அல்லேலூயா துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்தினோமே. எல்லாரும் செலுத்துவோமா? துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமா? மனதோடு செலுத்துவோம். சம்பூரண ஆசீர்வாதங்களால், பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடு. தேவனுடைய சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாக அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். திருப்தியாய் அனுப்பிடுமே.
ஓ ஹalleluya. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலன் வேணும். ஆமென். எஸ் 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 ராஷி ஹந்தரகபா ஆராதனை. ஆமென். தேவன் பிரியப்படுகிறார் இந்த ஆராதனையில. பரிசுத்தமுள்ள ஆராதனையா இருக்கிறது. ஓ சுகந்த வாசனை நுகர்ந்து கொண்டிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் உலாவின் அதே ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாருங்க. உங்க முகத்தை பார்க்கிற தேவன் அல்லங்க அவரு. ஆராதனை ஆராதனை இசையா ஆராதனை 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 ஆராதனை. இன்னும் ஒரு விஷயம் அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன். இதுவரைக்கும் நீங்க அன்பு காமிச்சிருப்பீங்க, இன்னும் அதிகமா காண்பிக்க போறீங்க. இந்நாள் முதற்கொண்டு இன்னும் இன்னும் எஸ் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ நன்றி 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 இயேசுவே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் 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 உம்மை. தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நீங்க மாத்திரம் ஆராதிச்சே கொண்டிருங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன் ஆண்டவரே, எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும். நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, இனிமே நாங்க துதித்து கொண்டே இருப்போம்பா, உண்மை நாங்க போற்றிக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் இன்னும் உம்மை இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை இன்னும் இன்னும் சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் அந்த மலையின் மேல இருக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக போவோமா? உம்மை ஆராதிப்பேன், இன்னும் 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 துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, பா இன்னும் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க வாய்க்கிறாங்க, இன்னும் உம்மை நான் துதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் என்னை நீ நேசிக்கிறாயா, நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி எல்லாம் கேட்டார். கேட்டபோது ஓ ஹல்லேலூயா, பேதுரு சொன்னார், ஆண்டவரே அது உமக்கு தெரியுமே என்றார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் பேதுருவினுடைய இருதயத்தில் இருக்கிற இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு அது தெரியுமே என்று சொன்னார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, 2 கரங்களையும் உயர்த்தி உங்களை பார்த்து இயேசு சொல்லணும்,
உங்களை பார்த்து இந்த மகள் இந்த மகன் இவர்களுடைய இருதயத்தில் எப்படி இவர்கள் ஆராதிக்கிறார்கள், எப்படி என்னை நேசிக்கிறார்கள் என்று தெரியும் என்று உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்றபடி அப்படியே மீண்டும் ஒரு முறை கூட இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி 2 கரங்களையும் உயர்த்தி இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன் ஏசையா, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. உம்மையே மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். இன்னும் துதிப்பேன், இன்னும் உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் உம்முடைய அன்பு கடந்து போவதாக சொல்லுங்க, கடந்து போவதாக. ஓ, நீ மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் அல்லவா ஊற்றப்பட்டு இருக்கிறது. இயேசுவினுடைய அன்பு உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். அப்படியே வாய் திறந்து அபிஷேகம் பெற்ற எல்லா தேவ பிள்ளைகளும் வாய் திறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை அப்படியே அனல் மூட்டி நவமான பாஷைகளை அப்படியே பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஜீசஸ் 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 ஜீசஸ், ஹல்லேலூயா. ஷபாதாலா ஹாதாலாமா, ஓ ரிபாதாலா மகபா தூடதலா ஹதுரபா, ஓ ரிமா தூர கபாதாலா மகதுர கந்துரபா, ஓ ஷபா கபா கபாதுட மகந்துரு, ஓ ரிகாந்தட கந்துர தலங்கதல பௌகல ஹந்துரு, ஓ ரிம்மா கபாதுட பௌதர மகந்துரு, ரிமா கதா லகந்து ரங்கத ரபா. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேக அன்பு இப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே ஊற்றப்படுகிற நேரம், ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிற நேரம். ஓ ரீகாலாமா கபாதா டகபாதா டகபாதா லகதுரதரா, ஊஷபா கபாதுட மகதுடத லமகபதுடபா, ஓ ரிபதர தரகத லகந்துரங்கத ரகந்துரோபோ. ஓ க்ளோரி 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 க்ளோரி. கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, ஓ பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் அபிஷேகம் என் இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பட்டும் 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 நிரம்பட்டும், நிரம்பி வழியட்டும். அப்படிப்பட்ட தேவ அன்பினாலே, அப்படிப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினாலே என் உள்ளம் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஓ ஹல்லேலூயா. நிரப்பப்படட்டும் நிரப்பப்படட்டும், என் இருதயம் அப்படியாய் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தாவே, அப்பா என் இருதயம் உம்முடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு இருக்கட்டும், நிரப்பப்பட்டு இருக்கட்டும், நிரப்பப்பட்டு இருக்கட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்கள் அன்பு ஒன்றே என் உள்ளத்துக்குள்ள ஆண்டவரே அது போதுமான அன்பாக இருக்கிறதப்பா. சொல்லுங்கள் வாலிப பிள்ளைகள், சொல்லுங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பு ஒன்றே எங்கள் இருதயத்துக்குள்ளே அது போதுமான அன்பாக இருக்கிறது, அது எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரே ஹல்லேலூயா, பவுலை பார்த்து என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். அதுபோல் இயேசுவை பார்த்து நீங்கள் இப்போ சொல்லுங்கள், உங்கள் அன்பு ஒன்றே எனக்கு போதும் ஆண்டவர். அப்படி போதும்னு சொன்னீங்களா, உலக அன்பை காண்பிக்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும், உம்முடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும். இயேசு கிறிஸ்து எனக்கு பாராட்டுகிற அந்த அன்பு ஒன்றே எனக்கு போதும் போதும் போதும். உம்முடைய அன்பினாலே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. அதுபோல் எங்கள் சபையில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்னோட கூட இணைந்து எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகளும் இயேசு ராஜாவினுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு இருப்பார்களாக, இயேசு ராஜாவினுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டு இருப்பார்களாக. கர்த்தருடைய கிருபை நிறைந்த மகிமை நிறைந்த தேவக்கரத்தில் ஆண்டவரே அப்பா எங்கள் சபையில் கூட எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வரும் நாட்களில்
ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சபைக்கு வரணும் ஐயா. கர்த்தரை தேடணும் ஆண்டவரே, கர்த்தரை பிடித்து கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்ததாமே ஆண்டவரே இந்த ஹல்லேலூயா வாலிப பிள்ளைகளுக்கென்றே ஆண்டவர் விசேஷித்த விதமாக 2வது ஆராதனை வைத்திருக்கிறோம். எல்லா வாலிப பிள்ளைகளும் கடந்து வரட்டும் ஆண்டவரே, கலந்து கொள்ள கிருபை செய்யட்டும். அப்படிப்பட்ட ஒரு தாகம் அந்த அன்பு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ் நேம் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற என்னுடைய மனைவி மேரி அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வருவாங்க. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் பேசுகிற நேரமாக இருக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வேத வசனம். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரோ, அதை யாராலையும் எப்பவும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எதை நிர்ணயம் பண்ணினாரோ அதை யாராலையும் எப்பவும் எந்த சூழ்நிலையாலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஏன் மாற்ற முடியாது? நிர்ணயம் பண்ணினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தமும் தேவ திட்டமும் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணின, பிதாவாகிய தேவன் நிர்ணயம் பண்ணினதை கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி நம் ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர், அதாவது கிறிஸ்துவின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், அவர் நம்மோடு கூட இருந்து நமக்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினதை உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும், உங்களை எப்படி நடத்தணும், உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும், உங்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயம் பண்ணினதை ஒரு மனுஷனோ ஒரு சூழ்நிலையோ அது தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நிர்ணயம் பண்ணின ஒரு காரியத்தை யாராலே மாற்ற முடியாது. அது நிலைவரப்படும்னா அது அப்படியே நடக்கும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தர் நிர்ணயம் பண்ணின காரியம் நிறைவேறும் பொழுது அது எப்படிப்பட்டதா இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பாதைகளிலே ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறதா இருக்கும். நம்ம செய்கிற காரியங்களில் ஒரு வெளிச்சம், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது நம் பாஸ்டர் சொல்லும்போது நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அப்போ அன்னைக்கு காலையில் அவசர அவசரமாக நாங்கள் திருப்பத்தூருக்கு ஆயத்துக்கு மீட்டிங்காக கிளம்பி போய்கிட்டு இருக்கிற அந்த அதிகால வேலையில் நான் உட்காந்து, ஆண்டவரே மெசேஜ் இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி நான் செபிக்கும்போது ஆண்டவர் கொடுத்த செய்தி தான் இது. தேவ சித்தமும் தேவ திட்டமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை ஒரு மனுஷனும் தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இன்னாருக்கு இன்னாருடைய பெற்றோருக்கு நீங்கள் பிள்ளையாய் பிறக்கணும், பூமியில் வரணும், இவ்வளவு நாளாக நீங்கள் சுகத்தோடு வாழணும், இந்த நாட்களில் நீங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த நாட்களில் அபிஷேகம் பண்ணப்படணும், இந்த நாட்களில் இந்த நேரத்தில் இந்த மே மாதம் 25வது ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இந்த மணித்துளி நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கணுங்கிறது தேவன் முன்னாடியே நிர்ணயம் பண்ணினது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அது நினைச்சா நடக்காது. ஆண்டவர் நினைச்ச காரியத்தை ஆண்டவர் திட்டம் பண்ணினதை கர்த்தர் நிறைவேற்ற எப்படியும் அவர் உண்மையுள்ளவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படியும் நிறைவேற்றப்படும். அப்போ தேவ சித்தமும் தேவனுடைய திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒரு வாழ்க்கை நம்ம ஒரு காரியத்தை, இப்போ பெற்றோர்கள் நீ நன்றாய் படித்தா உனக்கு நான் இதை தருவேன், அதை வாங்கி தருவேன், இல்லை உன் ஆசையை நிறைவேற்றுவேன், இல்லை உன் விருப்பத்தின்படி நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க, சில பெற்றோர்கள் அப்படியே செய்திருவாங்க, சில பெற்றோர்கள் இமோஷனில் சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை உருவாயிரும். அப்போம்போது அவங்க சாக்கு போக்காக ஏதோ ஒரு காரியத்தை அந்த நேரத்திற்காக பிள்ளைகளுக்காக செய்துட்டு அடுத்து எப்போ அவங்க சொன்னாங்களோ அந்த வார்த்தையும் நிறைவேற்றிடுவாங்க. எப்படியும் பெற்றோர்கள் அவங்க சொன்ன வார்த்தையை எப்படியும் நிறைவேற்றுவாங்க. கால தாமதம் ஆகும், ஆனால் அவங்க செஞ்சிருவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னதை எப்பப்போ செய்யணும்னு நினச்சாரோ அது அப்பப்போ அந்த நேரத்தில் சரியாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முந்தி செய்கிற தேவனும் அல்ல, பிந்தி தள்ளி போடுகிற தேவனும் அல்ல. அதனதன் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அது நேர்மையும் உண்மையும் சத்தியம் உள்ளதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தம் என்பது என்ன? உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், வாலிப பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், தேவ சித்தம்னா என்ன? தேவ சித்தம்னா அமைதியா இருக்கிறதா? தேவ சித்தம்னா என்ன? தெரிந்தது சொல்லுங்க. வாலிப ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சொல்றீங்களா, என் தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா என்ன? உங்க அம்மா அப்பா விருப்பத்தை நீங்க நிறைவேற்றினா நீங்க என்ன பிள்ளைங்க? கீழ்ப்படுகிற பிள்ளைங்க தானே? சொல்ற பேச்சு கேட்குற பிள்ளைங்க தானே? அவங்களுக்கு அன்பான பிள்ளைங்க தானே? அதே போல தான் தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறது தான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. தேவன் என்ன நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னு அவர் நினச்சிருக்காரோ, நாம் நினைத்து கொண்டு இருக்கோமோ, அது அவருடைய விருப்பத்தின்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவனுடைய சித்தம் என்று வேதாகமத்திலே நம்ம பார்க்க முடியும். எடுத்து வைத்துக்கொள்ளுவோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் தேவ சித்தம் எப்படியாய் நிறைவேறுகிறது பார்க்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தில், ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவங்க தான் அறிந்து கொள்ளணும், இல்லை வாலிப பிள்ளைங்க தான் அறிந்து கொள்ளணும், இல்லை மற்றவங்க அறிந்து கொள்ளக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லவில்லை. இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். இதுவே தேவன் சித்தமுள்ளவராய், இதை செய்ய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தமே எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தேவனை ஆராதிக்கணும், எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக சத்தியத்தை அறிந்து கொண்டு அவருடைய சத்தியத்தின் பாதையிலே நடந்து கிருபையின் மேலே கிருபை, அறிவின் மேலே அறிவை, ஞானத்தின் மேலே ஞானம், பலத்தின் மேலே பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த சித்தத்தை நீங்களும் நானும் அவருடைய விருப்பத்தை அறிந்து, இப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படனா, நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, அப்படி அல்ல, நான் ரட்சிக்கப்பட்டேன். வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் பொழுது அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டு இருப்பீர்கள். அப்போ நீ ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா மற்றவங்க குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதாக தான் இருக்கும். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய குணாதிசயங்கள் அது ரட்சிப்புக்கு ஏதுவாக இராத போனாலும், ஆனால் ரட்சிக்கிறது யாருடைய காரியம்? தேவனுடைய காரியம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக யாராக இருந்தாலும், ஒரு துரோகியாக இருந்தாலும் பாவிகளாக இருந்தாலும் துன்மார்க்கராக இருந்தாலும் நீதிமான்களாக இருந்தாலும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பது தான் தேவனுடைய சித்தம். அது மாத்திரமல்ல, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவையும் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதுவும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தில் இப்படியா இருக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், அது தேவ சித்தம். 2வது தேவ சித்தம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தில், பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பது தான் தேவனுக்கு சித்தமாக இருக்கிறது. வீட்டில் ஒரு பரிசுத்தம், வெளியில் ஒரு பரிசுத்தம், அப்படி அல்ல. தேவனுக்கு முன்பதாக தேவன் விரும்புகிறபடி நீங்களும் நானும்
தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்கிறது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ அசுத்தங்களுக்குள்ளே நம்ம ஒரு நாளும் போயிடக்கூடாது. அசுத்த மனுஷர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் நம்ம வாழ்வதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மூன்றாவது, தேவனுடைய சித்தம் எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வேத வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த வசனத்துல நீங்க எல்லாவற்றை குறித்தும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? அதுதான் யோபுடைய வாழ்க்கையில் அவருக்கு தீமை நடக்கும் பொழுதும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். அப்போது நல்லது நடந்தாதான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், அப்படி அல்ல, தீமை நடந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இங்கே வசனத்தில் நம்ம வாசித்தோம், எல்லாவற்றிலையும், உங்கள் படிப்பில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தின் காரியங்களில், உங்கள் தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில், உங்கள் செப ஜீவியத்தில், நீங்கள் கர்த்தரோடு நடக்கிற அந்த நடக்கையில் எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணுமா? அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்க, நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள, நம்ம இயேசுவுக்குள்ள உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும், அது தேவ சித்தம். ரெண்டாவது, தேவன் விரும்புகிறபடி நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழணும், அது தேவ சித்தம். மூன்றாவது, எல்லாவற்றிலையும் நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுவும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்திலையும் இதே வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:6-7. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், எல்லாவற்றிலும் 6வது வசனம் பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் காரியம் என்னவோ, உங்கள் மன விருப்பம் என்னவோ, உங்கள் வேண்டுதல் என்னவோ, உங்களுடைய நீண்ட நாள் வாஞ்சை எதுவோ, அதை எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? அப்போ தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், தேவன் நம்முடைய ஸ்தோத்திரங்களை அங்கீகரிக்கிறவர், தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் தருகிற தேவன். இதை அறிந்து தான் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அன்னாள் போய் தேவ சமூகத்தில் ஸ்துதியோடு ஸ்தோத்திரத்தோடும் தன்னுடைய மன பாரத்தில் எல்லாம், தன்னுடைய இருதயத்தில் இருந்த அங்கலாய்ப்பெல்லாம், தன்னுடைய இருதயத்தில் இருந்த எல்லா கவலை துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் தேவனுடைய பாதத்தில் அன்னாள் போய் அவங்க விண்ணப்பித்தாங்க. வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அந்த நமக்கு நன்றாய் தெரியும். அவங்க செபத்தை, அவங்க வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு என்ன செஞ்சாராம்? கேட்டபடியே ஒரு ஆண்மகனை கொடுத்தாராம். அப்போ அந்த பிள்ளையை கர்த்தருக்காக அவங்க வளர்த்தாங்க, அதுவும் அவங்களுடைய விருப்பம், அதுவும் தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்ட அன்னாளை போல நீங்களும் நானும் துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு செபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நமக்கு பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவ சித்தம் அல்லது தேவனுடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் இப்படியாக செபிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 42வது வேத வசனத்தில் பிதாவின் சித்தத்தை அறிந்து இயேசு கிறிஸ்து செபிக்கிறதை அங்கே வாசிக்க கேட்போம். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல
உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், நான் அடிக்கப்படுவது, நொறுக்கப்படுவது, கல்வாரி சிலுவையிலே இந்த பாடுகளை அனுபவிப்பது இதெல்லாம் தேவனுடைய சித்தமும் திட்டமுமா இருந்தது. அந்த தேவனுடைய சித்தமும் திட்டமும் அது இருந்ததினால இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இப்படிப்பட்ட பாடுகள், வேதனைகள், இந்த பாத்திரம் இல்லை இந்த சிலுவையின் பாதை, இதை மாற்றக்கூடுமானால் நீங்கள் மாற்றிருங்க, இல்லைனா அது என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. அப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது, அதை நிறைவேற்றும்படி வந்த தேவகுமாரனுடைய சித்தம் அதில் அடங்கி இருக்கிறது. அது அடங்கியிருக்கிறதே, அது உள்பட்டதாக இருக்கப்பட்டினாலே அவர் சொல்லுகிறார், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியத்தை ஸ்தோத்திரத்தோடும் செபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. அருமையான மகளுடைய தாயாரை நான் சந்தித்து பிள்ளைகளை நான் விசாரிக்கும் போது அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நான் செபிக்கிறேன், பிள்ளைங்க படிக்கிறாங்க, தேவ சித்தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அப்படி தான் அவங்க அம்மா சொல்லுவாங்க அநேக நாட்களில். அப்போது இன்னைக்கு பாருங்கள், தேவ சித்தம் அவங்க செபித்தாங்க, பிள்ளை படித்தா தேவ சித்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்து தேவ சித்தத்துக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாரு, ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். நாம் விரும்புகிறதை, நாம் கேட்கிறதை, நம்ம வேண்டி கேட்கிறதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிருபையாய் தருகிறார். நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொல்லுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம், இந்த பாடுகள், இந்த கவலைகள், இந்த துக்கங்கள், இந்த மன அழுத்தங்கள் இதெல்லாம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆயினும் இப்படி தான் நான் வரணும், இதுக்குள்ள துக்கத்தில் தான் நான் இருக்கணும் அப்படின்னாலும் அது உங்கள் சித்தத்தின்படி. ஏன்னா அவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு வேதனையோ ஒரு சோதனையோ நம்முடைய காரியத்தில் பாடுகளோ உபத்திரமோ வரும் பொழுது, அந்த உபத்திரத்தின் ஊடாக, அந்த பாடுகளின் வழியாக, அந்த துக்கத்தின் வழியாக நீங்களும் நானும் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஏதோ ஒரு காரியத்தை நமக்குள்ளே, அது ஒரு மாற்றத்தை, அது மாறுதலாக காரியமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை காரியமாக இருக்கலாம், அதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தர அவர் நல்லவராக இருக்கிறார். பாடுகளின் வழியாக போனவர் தான் தாவீது, பாடுகளின் வழியாக போனவர் தான் யோபு, பாடுகளின் வழியாக போனவர் தான் ஆபிரகாம். இவங்க எல்லாம் தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி அவங்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களா முயற்சி எந்த காரியத்தை செய்யலை, அவங்க செய்ததெல்லாம், முயற்சி எடுத்ததெல்லாம் அது தோல்வியில் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சித்தத்துக்கு காத்திருந்த அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய நினைத்தாரோ அது மாத்திரம்தான் நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தம், உங்கள் திட்டம் எதுவோ அதுக்கு நீங்கள் முற்றிலும் முழுவதுமாக அர்ப்பணித்திருங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. தேவ சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்லிட்டு நம்ம செபிக்காமல் இருந்துடக்கூடாது. தேவ சித்தம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்காமல் இருக்கவும் கூடாது. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு நம்ம செபிக்கணும், தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது, செபிக்கும் போது நிச்சயமாய் தேவ சித்தம், தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதை அவருக்கு போஜனமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை நான் செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்க முடிகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வேத வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு அவர்களை நோக்கி,
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இன்றைக்கு பெற்றோர்கள் சொல்லுகிற வேலையை பிள்ளைங்க மனவுவந்து செய்கிறீங்களா? சந்தோஷமாக செய்கிறீங்களா? 2-3 பேர் தான் தலையிலே சாட்டுறாங்க. ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் பிள்ளைங்க தான். ஆனால் உங்கள் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து அவங்க விருப்பத்தின்படி நீங்கள் செய்தால் எந்த நாளும் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆசீர்வாதமாகவே இருப்பீங்க. அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றோராக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி நம்ம செய்யும்போது தேவ விருப்பத்தின்படி நம்ம அதை காரியங்களை நிறைவேற்றும் பொழுது அதற்காக காத்திருக்கும் போது அதற்காக செபிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்ம செய்கிற காரியத்தில் அவர் சந்தோஷப்படுவார். இங்கே பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது, அதுதான் எனக்கு உணவு என்று சொல்லுகிறார். அப்போது இன்றைக்கும் பெற்றோர்களுடைய விருப்பத்தின்படி நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? விருப்பத்தின்படி செய்யணும். அவங்க விரும்புகிறத சொல்லுவாங்க. அம்மா, மகளே, மகனே, இந்த வழியில் போ, இந்த காரியத்தை செய், இந்த குரூப் எடு, இந்த காலேஜுக்கு போ என்றெல்லாம் சொல்லும்போது அது நீங்கள் கேட்டு நீங்களும் செபிச்சு நீங்கள் அதை சரியான முடிவை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா வேத வசனத்தில் நீதிமொழிகளே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வழி நடத்துதல் எதுவாக இருந்தாலும் அதில் வேதனையே இருக்காது. ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆசீர்வாதிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் இல்லை ஆண்டவருடைய வழி நடத்தின சித்தமாக இருந்தாலும் அதில் வேதனையே இருக்காது. வேதனையை கொண்டு வருகிறவன் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன். ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் வேதனைகளையும் சோதனைகளையும் அவர் என்ன செஞ்சார்? வென்றார். அல்லேலூயா. அந்த சோதனையும் வேதனையும் வெல்லும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அப்போ நாம் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம செபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அடிக்கப்பட அவர் ஒப்பு கொடுக்கிறாராம். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாராம். கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமுள்ளவராய் இருந்தாராம். அப்போ பிதாவாகிய தேவனும் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமுள்ளவராய் இருந்தார் என்று வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சின்ன காரியங்கள், பாடு, உபத்திரம், கஷ்டம், நஷ்டம் அப்படி வரும் பொழுது ஏன் ஆண்டவரேன்னு நம்ம கேட்குறோம். ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடாது. எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய திராணிக்கு மேலாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? சோதிக்கவே மாட்டாராம். அப்போ உங்களுக்கு என்ன பலனோ, நீங்கள் எதை தாண்டி போக முடியுமோ, எதை மேற்கொள்ள முடியுமோ, எதை உங்களால் செய்ய முடியுமோ அதை மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அந்த அனுமதியை நாம் பெற்று உணர்ந்து ஆண்டவரோடு நம்ம நடந்தோமானா நாம் என்ன செய்வோம்? ஜெயமுள்ளவர்களாய் வாழுவோம், ஜெயித்தவர்களாய் வாழுவோம், வெற்றி உள்ளவர்களாய் வாழ்வோம், மேற்கொள்ளுகிறவர்களாய் வாழ்வோம். இதில் நாம் முணங்கி சினிங்கி நம்ம முறுமுறுத்துட்டு இருந்தோமானா நம்ம அவனுக்கு முன்பதாக என்ன செய்வோம்? தோற்று போனவர்களாக காணப்படுவோம். அப்போ தேவனுடைய சித்தம் எது என்னன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போ இன்னைக்கு ரட்சிப்புக்கு தடையாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கிறது? ரட்சிப்புனா நீங்கள் எந்த காரியத்தை விட முடியாதபடி இன்றைக்கும் உங்களை சத்துரு பிடிச்சு இழுத்து கட்டி அதுக்குள்ளே ஒரு சிறைப்பிடித்து வச்சிருக்கானோ அதிலிருந்து ரட்சிப்படைய நீங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் வசனத்தினால ஆண்டவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் மாமிசத்தின் கிரியைகள் இன்னும் சில காரியத்தில் அடைப்பட்டு இருக்கிறது இல்லையா? இதிலிருந்து நீங்கள் மீட்கப்படணும். இதிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். குறிப்பாய் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்களை அடிமைப்படுத்துகிற பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதை என்ன சொல்லணும்? உதறி விட்டுருங்க. உதறி விட்டுருங்க. எந்த காரியமாக இருந்தாலும்
திரும்ப 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 அந்த காரியத்தை நீங்கள் செய்யும்போது உடனே நீங்கள் சொல்லுங்கள் சீ என்று சொல்லி அதை விட்டு விட்டு அதுக்கு விலகி நீங்கள் நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த அநேக வாலிப பெண் பிள்ளைகளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கொடுக்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரு காரியம், ஆண்டி எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியல, இதை நான் நினைக்கிறேன், ஆனால் செய்வது தப்புன்னு நினைக்கிறேன், உணர்றேன் சொல்கிறாங்க வீட்லையும், ஆனால் என்னால் அதிலிருந்து வெளியே வர முடியலைன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சரியானபடி தேவ சமூகத்தில் காத்திருக்கலை, அவங்க செபிக்கலை, வேத வசனத்தை படிக்கலை. அதனால தான் அந்த காரியத்தை விட முடியலை. அப்படிப்பட்டு சொன்ன மகளுக்கும் மகனுக்கும் நான் சொன்ன வார்த்தை, எவ்வளோ நேரம் நீ செபிக்கிற, எவ்வளோ நேரம் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே விட முடியாத இந்த பாவ பழக்க வழக்கங்கள் எனக்குள்ளே இருக்குது, நான் விரும்பி செய்யலை, ஏதோ அந்த பழக்கத்தின்படி அந்த காரியத்தை நான் செய்கிறேன், இதிலிருந்து நான் விடுதலை ஆகணும்னு நீ ஜெபிச்சிருக்கியா கேட்டால் அமைதியாக தான் பிள்ளைங்க இருந்திருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை, நீ மேற்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை மேற்கொள்ளுகிற கிருபையை நீ ஆண்டவர்கிட்ட கேளு, அதுக்காக நீ ஜெபம் பண்ணு, நீ அதை வெறுத்து விடும்போது கர்த்தர் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவார் என்ற ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட விடுதலை பெற்ற பிள்ளைகள் அநேகர் உண்டு எனக்கு தெரியும். கோடம்பாக்கத்தை நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு அந்த பிள்ளைங்க பெரிய பெரிய நிலையில் இருக்கிறாங்க. அவங்க இந்த கேம்புக்கு வந்திருக்கும்போது 2 பிள்ளைங்க என்னை பார்த்து சொன்னது, ஆண்டி அன்றைக்கு எங்களுக்கு நீங்கள் சண்டே கிளாஸ் எடுத்தீங்க, டீன் வயதில் இருக்கும்போது எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, நான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் கவுன்சிலிங்கில் இருந்து நல்ல வழிப்படுத்தினீங்க, இன்றைக்கு நான் உயர்வுக்கு இருக்கேன்னா உங்களுடைய செபமும் ஆலோசனையும் என்னை உயர்த்தினது என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. கேட்கிறதுக்கு அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நல்லதை போல இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கடைசி வரை நிலைத்திருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். யாருக்குள்ள? தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்திருக்கணும், தேவ சமூகத்தில் அவங்க நிலைத்திருக்கணும், பரிசுத்தத்தில் அவங்க நிலைத்திருக்கணும், ஜெபத்தில் அவங்க நிலைத்திருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அவங்க செய்யம்பெற்று வாழுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அடிமைப்படுத்துகிற முக்கிய காரியம் என்னன்னா, கையளவு இருக்கிற அந்த ஒரு சின்ன கருவி, அது இல்லைன்னா பிள்ளைகளுக்கு என்ன செய்து சொல்கிறாங்க. 2-3 பிள்ளைங்க பார்த்தேன் திருப்பத்தூரில், சின்ன பிள்ளைக்கு மொபைல் கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த பார்த்துட்டே இருந்தது, கேட்டால் அழுகிறான்னு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கி அழுகிறான்னு கொடுக்குறாங்க, நாளைக்கு அழுதுட்டு கேட்பாங்களே, நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, வழி இல்லை அப்படின்னாங்க. வழி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்ன அவங்க என்னை பார்த்தாங்க, என்ன வழின்னு கேட்காம என்னை பார்த்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உட்காந்து உங்கள் பிள்ளைய உங்கள் பக்கத்தில் உட்காந்து பைபிள் படிங்க, இல்லை அது எழுதுறத ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் வாங்கி ஏதாவது முட்டை மாதிரி போட்டாலும் ட்ரீ மாதிரி வரைஞ்சாலும் அது நீங்கள் கூட இருந்து இந்த பிள்ளை என்ன செய்கிறான்னு கவனிங்க, நீங்கள் கூட இருங்க, அவனை படிக்க சொல்லிவிட்டு நீங்கள் மொபைல் பார்க்காதீங்க. அவங்க நம்ம எதை பிள்ளைகளுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை நாம் செய்கிறோமான்னு பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க, நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யலைனா தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லும்போது, ஆமாம் சிஸ்டர் என் மேலே தப்பு தான் இருக்குது, நான் அதை இனிமே திருத்திக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த சகோதரிக்கு நான் சொன்னேன், அவங்க வேலூர்லேருந்து வந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. அப்போ நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு இன்றைக்கி அடிமைப்படுத்துகிறாங்க. எத்தனை வாலிப பிள்ளைகள் எவ்வளோ காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? அறியாமல் இருளில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்க. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு சரியான சத்தியம் இல்லை, சரியான சபை இல்லை, சரியான மேய்ப்பெண் இல்லை. அவங்க சொல்லும் பொழுதெல்லாம் மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல அவங்க அலைந்து தெரிகிறாங்க. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நாங்கள் பலன் அடைஞ்சுக்கிறோம், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு இனி வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடக்கும்போது தான் நாங்கள் ஓடோடி வரோம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் இருக்கிற இடத்துல தேடி கண்டுபிடிங்க, நிச்சயமாக ஒரு வீடு செப வீடு இருக்கும். நீங்கள் அந்த வீட்டில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அந்த போதகருக்கு கீழே இருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க, அவர் சொல்லுகிறத கேளுங்க. சபை இல்லாத இடம் இல்லவே இல்லை. நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அந்த சபையோடு நீங்கள் ஐக்கியம் இருந்தால், கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது உலகம் உங்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை அடிமைப்படுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அதை உதறி விட்டுருங்க, உதறிடுங்க. அது பாவகாரியமாக இருக்கலாம், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லை சினிமா சீரியல் மொபைல் இதுக்கு இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு இன்னும் என்னென்னமோ இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ இருக்குது இல்லையா,
அதுலெல்லாம் அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா, கமிட்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா, இல்லை வேண்டாத நபர்கள் அவங்களுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்குமானா அதையெல்லாம் இன்றைக்கே டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் டெலீட் பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியத்தையும் கர்த்தர் உற்று கவனித்து பார்த்து கொண்டே இருப்பார். சத்தியத்தை கேட்டால் அதன்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் உடனே ஆசீர்வாதம். நம்ம அதை கேட்டு இந்த காதில் விட்டு விடுவோமானா நாம் என்ன செய்வோம்? நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தர் கையில் தான் இருக்கும், நம்ம மேலே வரவே வராது. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்ததை சொல்கிறேன். விட முடியாத காரியங்களிலிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போ நான் விட்டேன். அப்போ நான் அபிஷேகம் பெறலை. ஆனால் மறுபடியும் அதில் விழுகிறேனேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் அமரும் பொழுதுதான் ஆவியானவரை குறித்த ஆண்டவர் எனக்கு அதிக தாகத்தையும் விருப்பத்தையும் அந்த ஊழியக்கார் மூலமாக என்னோடு பேசினார். அப்பத்திலிருந்து ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக ஏங்கி போகாத கூட்டம் இல்லை, கலந்து கொள்ளாத கூட்டம் இல்லை. எல்லா இடத்திலும் தேவனுடைய நிறைவை நான் பெறுவேன். ஆனால் தேவன் என்னை அபிஷேகித்து அவரோடு பேசுகிற அந்த உன்னத அனுபவத்தை நான் பெறாது இருந்தேன். அதுக்கு மாம்சத்தின் கிரியைகளும் எனக்குள்ளே அவ்வப்போது எழும்பி கிரியை செய்து கொண்டே இருந்தது. நான் எவ்வளவுதான் அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முற்பட்டாலும் முயற்சி எடுத்தாலும் அது எனக்கு தோல்வியாகவே இருந்தது. ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் நான் சரியான முடிவு எடுத்தேன். ஆண்டவரே, இதை என்னால், என்னுடைய மாமிச பலத்தினால, என்னுடைய திறமையினால இதை நான் செய்ய முடியவே இல்லைப்பா. ஆனால் நீங்கள் என் மேலே இறங்குனீங்கன்னா, நீங்கள் எனக்குள்ளே இருந்தீங்கன்னா நான் இதை மேற்கொள்ள முடியுமே என்று சொல்லி கண்ணீரோடு நான் கேட்கும்போது தான் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணின நாள்கள் பின்பதாக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போதோ பார்க்கும்போதோ ஆண்டவர் உள்ளே இருந்து பேசுவார். மகளே, ஒரே வார்த்தை தான் மகளே, அந்த ஒரு வார்த்தை தான் கேட்கும். உடனே என் பார்வை, என் சிந்தனை, என் நினைவு எல்லாவற்றையும் மாற்றிடுவேன். ஏன்னா ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கலாம், வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் நினைக்கலாம், நான் ஸ்கூலுக்கு தானே போகிறேன், காலேஜுக்கு தானே போகிறேன், டியூஷனுக்கு தானே போகிறேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன், தெரிஞ்ச பெரியம்மா பெரியப்பா வீட்டுக்கு தானே போகிறேன், அங்கே போய் நான் இதை பார்த்தா யார் பார்ப்பான்னு நினைப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு ஒரு சத்தியத்தை, உண்மையை சொல்கிறேன், அங்கேயும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களை வாட்ச் பண்ணுறவர், நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீங்கள் மனம் திரும்பணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் உண்மையாக சத்தியத்தில் வளரணும் என்பது தான் தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அதைக்கு விரோதமாய் உலகமோ மாமிசமோ மாமிசத்தின் கிரியைகளோ குறுக்க வரவே கூடாது. அப்போ குறுக்க வரும் பொழுது நீங்கள் தான் அதை கையில் எடுக்கணும். குறுக்க வரும் பொழுது அப்போ நீங்கள் கையில் எடுக்கும்போது கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சு அவர் சரியாய் நடத்துவார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தி உன் மேல் என் கண்ணை வைத்து. அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்க. உங்கள் மேலே ஆண்டவருடைய கண்ணு. அப்போ என் மேலே என்ன செய்கிறார் ஆண்டவர்? கண்ணு வச்சிருக்காரு. உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, அழகாக இருந்தால், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டா, இல்லை ஒரு காரியம், நல்ல காரியம் நம்ம வீட்டில் நல்ல ஜேன்னு கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடந்துட்டா எல்லாம் சொல்லுவாங்க, ஊர்க்கண்ணு உலக கண்ணு பற்றுச்சு. ஆனால் நம் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து உன்னை நடத்தி உன்மேல் என் கண்ணை வைத்து. ஆண்டவருடைய கண்ணு நம்ம மேலே இருந்தால் உலக கண்ணு நம்ம என்னமாவது செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. நமக்கு வர ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய கண் நம்மேல வைத்து என்ன செய்கிறது? ஆலோசனை. அவருடைய கண் நம்மேல இருக்கும்போது தேவ ஆலோசனை. எப்படிப்பட்ட ஆலோசனை? தேவ ஆலோசனை. தேவ ஆலோசனைனா இதை செய்யி, இதை செய்யாதே, இங்கே போ, இங்கே போகாதே, இதை பாரு, இதை பார்க்காதே, இவங்களோடு சேரு, இவங்களோடு சேராதே, இங்கே நிற்காதே, இங்கே உட்காராதே, இங்கே அமராதே, ஓடாதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களுக்கு ஆலோசனையை தருவார். நிறையா பிள்ளைங்க பெற்றோர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, பெட்ஷீட்டுக்குள்ளே வச்சுட்டு மொபைலை பார்க்குறாமா, படிக்கிற புக்குக்குள்ளே வச்சு மொபைலை பார்க்குறாமா, உடனே அதை டெலீட் பண்ணிடுறாமா, நான் கண்டுபிடிக்கவே முடியலம்மா சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், இப்போ இருக்கிற காலங்களில் ஸ்கூல்லையும் எல்லா மெசேஜும் பிள்ளைகளுக்கு எது மூலமாக வருது? மொபைல் மூலமாக தான் வருது. அப்போல்லாம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம்
ஒரு செய்தி அன்னைக்கு ஸ்கூல் இருக்குது இல்லை அப்படின்னா ஸ்கூல் போர்டில் ஒன்று இருக்கும், அறிவிப்பு பலகைன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நோட்டீஸ் போர்டு, அந்த போர்டில் போய் ஒட்டியிருப்பாங்க அல்லது எழுதியிருப்பாங்க. அது லீவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அங்கே போய் போர்டில் பார்த்து அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். சில பிள்ளைங்க சேட்டைக்கார பிள்ளைங்க எழுதி போட்டுருங்க நைட்டே, அப்படியும் சில பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் கீழே ஹெச்எம்முடைய சைனை நாங்கள் நல்லா நோட் பண்ணி, அது ஹெச்எம் சைனா கிளர்க்கு சைனா இல்லை வேறு கிறுக்குனவங்க யாரோடைய சைனான்னு பார்த்து நான் அப்படி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் எங்களை நாங்கள் படிக்கும்போது நடந்தது. ஆனால் இப்போ உங்களுக்கு ஈச் ஒன் எவரி ஒன் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறதுனால அன்றன்றைக்குள்ள செய்தியை அப்பப்போ உங்கள் மிஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே மொபைல் மூலமாக தான் அனுப்புகிறாங்க. எதுனாலும் மொபைல் மூலமாக தான் வருது. ஸோ நீங்கள் மொபைலை கையாளக்கூடாதுன்னு சொல்கிற நாட்கள் இதுவல்ல. நீங்கள் கையாளணும், ஆனால் அதை என்ன செய்யணும், சரியாய் கையாளணும். அதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வைத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஆவியானவர். அப்போது நாம் எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் சொன்னாலும் நடந்தாலும் கிரியை நடப்பித்தாலும் அதில் ஆண்டவருடைய கண் நம்ம மேலே இருக்கிறது என்பதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும் பொழுது அவரை சந்திக்கிறார். நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். கிறிஸ்துவின் சபைக்கு விரோதமாய் அவர் எழுதி வாங்கி கொண்டு கிறிஸ்துவின் சபையை நொறுக்க வேண்டும், அவர்களெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று துரிதமாய் புறப்பட்டு போகிற அந்த சவுலை என்ன செஞ்சார், கர்த்தர் சந்தித்தார். தன்னுடைய மகிமையின் ஒளியினாலே அவரை சந்தித்தார். அவரை சந்தித்ததற்கு பின்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த சவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டது உண்டா? சிந்திச்சு பாருங்க, நினச்சி பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்பதை நாம் கேட்கணும். நம்ம கேட்டால் தான் அவருடைய சித்தத்தை நமக்கு என்ன செய்வார், ஆலோசனையாய் நமக்கு கொடுப்பார். அப்போ தேவ சித்தத்தை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், தேவனை நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆராதனையில் இன்னும் நாம் என்ன செய்யணும், ஆராதனை தேவனை மகிமைப்படுத்தணும். அப்போ இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்ள, சத்தியத்தின் மேலே சத்தியத்தை அறிந்து கொள்ள ஞான அறிவு மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகும்படி ஆண்டவர் என்ன செய்கிறாராம், கிருபை தருகிறார். அப்போ தேவ சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும்னா தேவ ஜனங்கள் எல்லாரும் தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ள வேணும். நம்முடைய ஆண்டவர் யார்? உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தவர். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்தவர். அவர் ஜெயித்தார்னா உங்களுக்கு ஜெயம் பெறும்படி ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரா, கொடுக்கலையா? கொடுத்திருக்காரு. அப்படின்னா ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா ஒரு வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எது மேலெல்லாம் நடக்கணும், எது மேலெல்லாம் மிதிக்கணும், நான் கொஞ்சம் குழுவும் கொடுத்துட்டேன். லூக்கா 19 அங்கேருந்து வருது, பெரியவங்கிட்ட இருந்து செய்தி வருது. 10:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சர்ப்பங்களை, ஆமாம், உங்களை தூண்டுகிற இதை நான் நான் மொபைல் இருக்கிறேன் பார்த்துக்கோ, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் நீ இதை பார்த்துட்டேன்னா உனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். சர்ப்பத்தை போல் அப்பப்போ எலும்பும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேள், அது கொட்டுனா பயங்கர விஷம். தேள் கொட்டினவங்களுக்கெல்லாம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வாயிலிருந்து மூக்கிலிருந்து என்ன வந்துடும், நுர தள்ளிடுவாங்க, மரணத்துக்கு நேராக போயிடுவாங்க. அப்போ கொடுக்கை போல விஷமுள்ள காரியங்கள், கொடுமையான காரியங்கள், பாவகரமான காரியங்கள் அது என்ன செய்யும், அவ்வப்போது நம்ம சிந்தனை நினைவுகளில் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். எல்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த வயசில் அனுபவிக்கலைன்னா வேறு எந்த வயசில் அனுபவிக்க முடியும்? இந்த வயசில் போட்டால் தான் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட முடியும். அப்புறம் அவங்க வயசில் நம்ம போட முடியுமா? அப்படியெல்லாம் அவ்வப்போது கொட்டும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த தேளுங்கிற அதிகாரம் அதை என்ன செய்யணும், மிதிக்கணும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சத்துருடைய சகல வல்லமை, அவனுக்கு நிறைய வல்லமை இருக்குது. உங்களை இழுத்து போட, உங்களை பறிக்க,
உங்களை உலக பிரகாரமான என்னென்ன அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகணுமோ அத்தனை வல்லமைகளும் அவன்கிட்ட தந்திரத்தோடு வச்சுருக்கான். ஏன்னா அவனுக்கு வேதம் சொல்லுகிறது அவன் மகா தந்திரமுள்ளவன். அந்த தந்திரத்தை தான் அவன் என்ன செஞ்சான், தோட்டத்தில் யூஸ் பண்ணான். அந்த தந்திரத்தின் அந்த பிடியில் அகப்பட்டவங்க தான் ஏவாள் பாட்டி. சரியா, உங்களுக்கும் எனக்கு அவங்க பாட்டியம்மா தான். ஸோ அவங்க அந்த தந்திரத்தில் பிடிபட்டுட்டாங்க. பிடிபட்டதுனால அவனுடைய தந்திரத்திலிருந்து அவங்களால மீள முடியலை. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், மகா தந்திரம் உள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு தந்திரம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுனா அவர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்க வந்தார். கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போ கிறிஸ்து என்னை ரட்சிக்க வந்தார், கிறிஸ்து என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை சொல்லும் போதே அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வருது. அப்போ உங்க ஆவில, உங்க ஆத்மாவில, உங்க சரீரத்தின் அவயங்களுக்குள்ள அந்த அபிஷேக வல்லமை, அந்த நாமத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இறங்கும் போது, அது கிரியை செய்யும் போது உங்களால் பாவகரமான வழியிலேயோ பாவவிகளுடைய வழிகளிலேயோ செல்லவோ செய்யவோ முடியாது. நீங்கள் அதை உங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த வாலிப வயசில் நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் காலங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி நல்லா இருக்கும். அல்லேலூயா. 22 வயசுக்கு பிறகு தான் நான் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவ. பக்தி உள்ளவ தான், பக்தியில் வளர்த்தவங்க தான் என் தாய் தகப்பன். ஆனாலும் என்னுடைய பக்தி யார் மேலே இருந்தது? விக்கிரகத்தின் மேலே இருந்தது. அதை போய் தொடுறதும், அதை போய் தொட்டு முத்தம் பண்ணுறதும், அதுக்கு முன்னாடி முழங்கால் படிகிறதும், அப்படி தான் என் வாழ்க்கை இருந்தது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அடுத்து பாஸ்டருங்களுடைய செப வாழ்க்கையினால், அவங்களுடைய செப ஜீவிய சாட்சியினால தான் நான் தொடப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய குணம் என்னென்னா முரட்டு சுபாவம், ரொம்ப கோபம். எதை செய்யக்கூடாதுன்றாங்களோ அதைத்தான் முதல்ல செஞ்சுட்டு வந்து நான் செஞ்சிட்டேன் என்ன அப்படின்னு கேட்குற ஆள் நான். அப்படிப்பட்ட என்ன ஆண்டவர் அவருடைய சாட்சியினால், அவருடைய செப ஜீவியத்தினால என்ன ஆண்டவர் இழுத்தார். அதற்கு பின்பதாக தேவனுடைய வார்த்தையை நான் கற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து அதை நேசித்து அதை விரும்பி நான் வாசிக்கும் பொழுது உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்திலும் அகப்பட்டிருந்தேன். கதை புக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா போய் மற்றவங்ககிட்ட கேட்க கூட நான் கூச்சப்பட மாட்டேன், வெக்கப்பட மாட்டேன். கடையில் என்னட்ட காசு இல்லைன்னா கூட பேப்பர் கடையில் போய் கேட்டு வாங்கி அங்கிள் கொடுங்க, நான் படிச்சுட்டு திரும்ப உங்கள் கையிலே கொடுத்துறேன்னு கேட்குற ஆள் நான். அப்படி கதைக்கு அந்த கதை புக்குக்கு அடிமைப்பட்டு இருந்தேன். ரீட் பண்ணதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை புக்கு படிக்கிறதான். ரீட் பண்ணதுன்னா நீங்கள் இப்போ நினைக்கிற வேதவசனம் அது இல்லை. உங்கள் மாதிரி வாலிப பிள்ளைகளில் இருக்கிற ரீட் பண்ணதுன்னா கதை புக்கு படிக்கணும், அவ்வளோ. அது க்ரைம் நாவல் படிக்கணும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் எல்லாம் அந்த பிடியில் இருந்தெல்லாம் என்னை ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? தேவ வசனத்தை வாசிக்க ஒவ்வொரு வசனத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசினார். இதை நீ செஞ்ச, இதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை, இதை இப்படி நடத்தின, இப்படியெல்லாம் நீ ஏமாற்றின, அதனால தான் உனக்கு அந்த காரியம் நடந்தது. ஆண்டவர் வசனத்தை படிக்க என்னோடு பேசினார். நான் என்னை வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இனி நான் அதை செய்ய மாட்டேன், ஆண்டவரே இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி முடிவெடுக்கும்போது மறுபடியும் 2 மடங்கு அந்த ஞாபகம் வரும். அடட, அந்த நேரத்தில் இந்த இதை படிச்சுட்டா நல்லா இருக்குமே, இவர் எழுதின இந்த ஆத்தருடைய புக்கு கையில் கிடைச்சா நல்லா இருக்குமே, அப்படிப்பட்ட நினைவு வரும். அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் வரும், நீ அதுக்கெல்லாம் செவி சாய்க்காதே அப்படின்னு வரும். அப்போ அந்த சத்தத்தை நான் கேட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், என் சிந்தனை நான் என் பேரையே நான் சொல்லுவேன், மேரி நீ இதை செய்யக்கூடாது, கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்தையும் நீ செய்யாத, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கு, உன்னையும் பார்க்குது, நீ செய்கிறதையும் பார்க்குதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிருவேன். அப்படி சொன்னதுனால தான் ஆண்டவர் என் ஆவியில், என் ஆத்மாவில், என் சரீரத்தில் நாளுக்கு நாள் டே பை டே எனக்கு ஒரு விடுதலையை தந்தார். சத்தியத்தை நான் நன்றாய் தேவ சித்தத்தின்படி நன்றாய் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த சத்திய வார்த்தை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். இன்னைக்கு கேம் நடத்தினாங்க, எல்லா பாட்டும் நம்ம ஆராதனையில் பாடின பாட்டு தான். ஒரு வார்த்தை படிக்கும்போதே உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த ஜீவ நீரூற்றாகிய வார்த்தை இருந்திருந்தானா பாடல் கண்டிப்பாக வந்திருக்கும். அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, நீங்கள் எடுத்து படிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அம்மாவுக்காக பைபிள் படிக்கிறீங்க,
பாஸ் பண்ணணும், படிக்கிறீங்க. இந்த பாவம் என்னை விட்டு போகணும், படிக்கிறீங்க. இங்கே போனால் பாஸ்டம்மா கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி பைபிள் படிக்கிறீங்க. அதனால தான் இந்த காரியத்தில் உங்களால் விடுதலையோடு இருக்க முடியலை. இனி வருகிற நாட்களில் நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாது இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் தேவ சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சவுல் அப்படிதான் முரட்டாட்டு குணமுள்ளவனாக இருந்தான். அவர் பவுலாக மாறின பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். அப்போ தேவ சித்தத்தை நம்ம செய்யணும்னா நம்முடைய மனசு என்னவா இருக்கணும்? புதிதாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்ம தேவ சித்தத்தை செய்யணும்னா மனம் புதிதாக மாறணும். தேவ சித்தத்தை செய்ய மனம் புதிதாகனா வேத வசனத்தை அனுதினமும் நம்ம நன்றாய் வாசிக்கணும். உங்களுக்கு பிடித்த பகுதி எதுவாக இருந்தாலும் உண்மையாய் படிங்க. 10 அதிகாரம் தான் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நாளுக்கு நாள் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 2 அதிகாரமாவது ஒரு நாளைக்கு உட்காந்து நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், நீதிமொழிகளின் புஸ்தகத்தையும் சங்கீதத்தின் புஸ்தகத்தையும் கண்டிப்பாக படிங்க. அவங்க அப்போஸ்தலர் எபிரேயர்னு சொல்லும்போது ஒரு சில பிள்ளைங்க பழைய ஏற்பாட்டில் தேடிட்டுருக்குறாங்க. நம்ம அதையும் நோட் பண்ணேன். ஸோ எபிரேயர் எங்கே வரும் அது தெரியலை. 66 புக்கு, அந்த சின்ன வேர்டுகளை நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய புக்கெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணுறீங்க. கர்த்தர் கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற அத்தனை சாப்டரை நீங்கள் முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணும்போது அந்த வார்த்தைகள் வரும்போது எந்த பகுதியில் பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்கான்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தேவ சித்தத்தை நீங்கள் செய்யணும்னா உங்கள் மனம் என்னவாக இருக்கணும்? புதிதாக வேண்டும். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிப்போமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் மனம் புதிதாக இருந்தால் ஆராதனையில் ஆண்டவருடைய வல்லமையின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. உங்கள் மனசு புதிதாக இருக்கணும். அப்போ இப்போ வரைக்கும் எனக்கு மனசு புதிதாக இருக்குன்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? தேவ வசனத்தை அதிகமாக நீங்கள் உட்கொள்ளுங்க. இன்றைக்கு முதல் சர்வீஸில் 3 அப்பத்தை பற்றி பாஸ்டர் அழகாக சொன்னாங்க. அப்போங்கிற வசனம் என்கிற அப்பம், அபிஷேகத்துக்குள்ள நடத்துகிற ஒரு அப்பம். இந்த வார்த்தை நீங்கள் யூத்துக்கு வந்த பிள்ளைங்க முதல் சர்வீஸில் அங்கிள் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க, நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்க மனப்பாடம் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் மனசு என்னவாகும்? புதிதாக மாறிடும். புதிதானா உலகத்தின் காரியங்கள் உங்களை விட்டு போயிடும். தேவ வசனம் உங்கள் மனதில் வரும் பொழுது உங்கள் மனம் என்ன செய்கிறது? புதிதாய் மாறுகிறது. அடுத்து தேவ சித்தம் அறியணும்னா தேவ சித்தத்தை செய்வதில் நம்ம என்ன செய்யணும்? தேறினவர்களாக இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அந்த ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? முன்னேறி போகிறவர்களாகவே இருக்கணும். அது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காரியம். அப்போ அதில் நீங்கள் தேறினவர்களாக இருக்கணும். அப்போ தேறினவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தேவ சித்தத்தை செய்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கிறீங்க. அடுத்து தேவ சித்தத்தை நீங்கள் செய்யணும்னா எப்படின்னா வசனத்தின்படி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது தேவனுக்குள் அல்லது வார்த்தைக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க? நிலைத்து நிற்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதி முதல் இருக்கிறவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். தேவ வசனம் உங்களுக்குள்ள இருந்தா உங்க மனசு புதிதாய் மாறி தேவ வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க யாரை ஜெயிக்கிறீங்களா? பொல்லாங்கனை ஜெயிக்கிறீர்களாம். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, பொல்லாங்கனை ஜெயிக்கிறீங்க. பொல்லாத பிசாசுடைய கிரியைகளை ஜெயிக்கிறீங்க நீங்க. அப்போ நீங்க யாரு? ஜெயம் பெற்றவங்க தான். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் என்ன செய்கிறீங்க? ஜெயம் பெற்றவர்களாய் வாழ. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ வசனம் இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷிக்குள்ள ஒரு வாலிப மகனுக்குள்ள மகளுக்குள்ள சபைக்குள்ள தேவ வசனம் இருக்கும் பொழுது நீங்க யாரை ஜெயிக்கிறீங்க?
பொல்லாங்கனை ஜெயிக்கிறீங்க. அந்த பொல்லாங்கன் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளை காட்டி, மாயமான அன்பை காட்டி, மாயமான போலியான வாழ்க்கையை காட்டி உங்களை இழுத்து கொண்டு போக அவன் பொல்லாத வழியை, பொல்லாத நினைவுகளோடு உங்களை சுற்றி திரிகிறான். அவனை நீங்கள் மேற்கொள்ளணும்னா உங்கள் இருதயத்துக்குள்ள புதிதான அந்த இருதயத்துக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்? தேவ வசனத்தினால நிரப்பணும். தேவ வசனத்தினாலே நிரப்பணும். அப்படி நிரப்பும் பொழுது எதுக்குள்ள? ஆண்டவருக்குள்ளேயும் நீங்கள் நிலைத்து நிற்பீங்க, வசனத்துக்குள்ளேயும் நிலைத்து நிற்பீங்க, உங்கள் விசுவாச பரிசுத்தத்திலும் என்ன செஞ்சிருப்பீங்க? நிலைத்து நிற்பீங்க. அப்போ நீங்கள் நிலைத்து நிற்கணும்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்கள், வசனத்தை நீங்கள் அதிகமாய் படிங்க. வசனத்துக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்க. அப்படி நீங்கள் விட்டு கொடுக்கும்போது கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருப்பீங்க, பொல்லாங்கனை ஜெயிப்பீங்க, ஜெயமுள்ளவர்களாய் நீங்கள் மாறுவீங்க. வேதத்தில் அநேகர் தேவ சித்தத்தை விட்டு போனவர்களும் உண்டு, அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவர்களும் இருக்கிறாங்க. இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய அந்த சவுல் என்ன பண்ணாரு? தேவ சித்தத்தை செய்யவே இல்லை. ஆனால் இரண்டாம் ராஜாவாகிய தாவீது என்ன செஞ்சாரு? தேவனுடைய சித்தத்தின்படியெல்லாம் செஞ்சார். அதே போல யோனா தீர்க்கதரிசி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த யோனா தீர்க்கதரிசி தேவ சித்தத்தை மீறி அவர் போனார். வந்தது வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள். எது நடுவில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு? மீனின் வயிற்றுக்குள்ளே கடலின் நடுவில் போய் என்ன செய்கிறாரு? செபிக்கிறாரு. செபிக்கும்போது கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு பின்பதாக சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த பின்னாடி அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றின மனுஷனாக இருந்தார். ஆனால் முதல்ல அவருடைய காரியம் எப்படி இருந்தது? தேவ சித்தத்தை மீறி போன காரியமாக இருந்தது. மீறுதலினாலே வருகிற தண்டனை ரொம்ப ரொம்ப கொடியதாக இருக்கும். அதே போல் நீங்களும் நானும் செய்யாதபடி, கர்த்தருடைய மீறுதலுக்கு நம்ம மீறுதலான காரியங்களை செய்யாதபடி தேவ சித்தத்தின்படி நம்ம செய்வோமானால் தேவனுக்குள் நீங்களும் நானும் நிலைத்திருப்போம், பொல்லாங்கனை ஜெயிப்போம், இந்த உலகத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் வாழுவோம். அடுத்ததாக யோனா தீர்க்கதரிசியும் தேவனுடைய சித்தத்தை மீறி செய்தார். அதே போல் தேவ சித்தத்தை மீறின பிலேயாம் தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. அவன் தேவனுடைய சித்தம் என்னது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தம். ஆனால் அந்த பிலேயாம் என்ன செய்கிறாரு? பாலாக் ராஜாவுடைய வெள்ளி, பொண்ணு, பணம் இதுகளுக்கு ஆசைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி முற்படுகிறார். பிலேயாமுடைய விருப்பம் என்னன்னா, வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுவோம். தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கு எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அவருடைய விருப்பம், பிலேயாமுடைய விருப்பம் என்ன? நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பம். ஆனால் அவர் செஞ்ச காரியம் என்ன? நீதிமானுடைய செயலையா செய்தாரு? இல்லையே, பாவிகள் செய்கிற வழியைத்தானே அவர் செஞ்சார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். அவருடைய பிரியத்துக்கு மாறுதலாக இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி என்ன செஞ்சார்? மாறுதலாக செயல்பட்டார். அதற்கு பின்பதாக அவருடைய முடிவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே என்னாகுமோ 31ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தில் அந்த பிலேயாமுடைய முடிவு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனா, கொன்று போட்டதும் அன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். ஆனால் அந்த பிலேயாமுடைய மன விருப்பம் என்ன? நீதிமானை போல நான் மரிக்கணும். அப்போ நீதிமானுக்கேற்ற செயல்களை செஞ்சாதான் நீதிமானை போல நம்ம மரிக்க முடியும், வாழ முடியும், செழித்திருக்க முடியும், மேன்மையாக இருக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு மீறுதலா, ஆண்டவருடைய சித்தத்தை மீறி நம்ம நடந்தோமானா என்ன செய்ய முடியும்? அந்த பிலேயாமுக்கு நேர்ந்த கதி தான் ஒவ்வொருவருக்கு நேரிடும். ஸோ இந்த நாளிலும் தேவ சித்தத்தை மீறி போன யோனாவை குறித்தும் நம்ம தியானித்தோம், தேவ சித்தத்தை மீறி போன பிலேயாமை குறித்தும் நம்ம தியானித்தோம். ஆனால் தேவ சித்தத்தை செய்த பேதுருவை குறித்தும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானால், பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய இஷ்டத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பானா. அப்போ இந்த வசனம் சொல்லப்படுகிறது, மாம்சத்தில் பாடுபடுகிறவன்.
பேதுரு என்ன நினைச்சாரு, கிறிஸ்துவுக்கு வந்த பாடுகளைப் போல நமக்கும் பாடு வந்துருமோன்னு சொல்லிட்டு மாம்சத்தில் அவர் நினைச்சதுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன்னு சொல்லிட்டு 3 முறை மறுதளிச்சு போனார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ மாம்சத்தின் அவர் மாம்சத்தில் இவரை போல நமக்கும் பாடு வரும் என்று சொல்லி தான் மறுதளித்து போயிட்டார். ஆனால் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சை, அவங்களுக்கு வந்த காரியம்தான் எனக்கு வந்துடும், அவங்களுக்கு வர்ற காரியம்தான் இவங்களை போல நான் இல்லையே, அப்படிப்பட்ட காரியங்களை மற்றவங்களை ஒப்பிட்டு மனுஷர்களை ஒப்பிட்டு நம்ம இச்சைகளின்படி நடந்தோமானா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிழைக்க மாட்டோம். வசனத்தின்படி பிழைக்க மாட்டோம். தேவனுடைய சித்தத்தின்படியே என்ன செய்யணுமா, பிழைக்கத்தக்கதாக பாவங்களை என்ன செய்யணுமா, விட்டு போகணுமா. தேவனை விட்டு நீங்கள் ஒருவேளை தூரமாய் போயிட்டீங்களோ, வேத வசனத்தை விட்டு ஒருவேளை படிக்காமல் இருந்துட்டீங்களோ, இந்த மாதம் 5வது மாதம் 1 தொடங்கி 18 நாள் வரைக்கும் எத்தனை நாள் உண்மையாக நீங்கள் வேதத்தை படிச்சிங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க, நீங்களே அதுக்கு டிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தவறி இருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பேதுருவை போல நீங்களும் மனம் திரும்பும் போது ஆண்டவர் அந்த பேதுருவை அவர் மறுதளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவ சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடாதுன்னு ஆண்டவர் திட்டத்தை மாற்றவே இல்லை. மறுதளித்து போனாலும் மறுபடியும் சேர்த்து கொண்டார். எல்லாரை காட்டிலும் நீ என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி என் ஆடுகளை மேயின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். அதற்கு பின்பதாகவும் அவர் பரமேறின பின்பதாக அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க, மறுபடியும் எந்த இடத்தை விட்டு வந்தாங்களோ, எந்த மலைகளை விட்டு வந்தாங்களோ, எந்த படகு விட்டு வந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க, மறுபடியும் போயிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. இனி நம்ம ஆண்டவர் கூட இருந்தோம் 3 வருஷம், நல்ல சாப்பாடு, நல்ல உயர்வு, நல்ல மேன்மை, அவரோட இருந்தோம், நல்ல வாழ்க்கை. இப்போ அவர் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி பின்னிட்டு திரும்பி போனாங்க. போனதுக்கு பின்பதாக அவர் அப்படியேவா விட்டார்? தேவ சித்தம் மறுபடியும் நிறைவேறுது பாருங்க. அவர் தேடி போய் என்ன செய்கிறாராம், அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு உணவு கொடுத்து மறுபடியும் பலப்படுத்துகிறார். இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு, தேவனை விட்டு, வசனத்தை விட்டு, சபையின் ஆராதனை விட்டு, சபையின் ஐக்கியத்தை விட்டு நீங்கள் தூரம் போயிருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்களை சேர்த்து அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய பரிசுத்தத்தினாலே, அவருடைய அன்பினாலே உங்களை அனைத்து சேர்த்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். தேவ கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதாக. அப்படியே தேவ சமூகத்தில் எழுந்து நின்று, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்பா, இந்த நாள் வரைக்கும் உம்முடைய சித்தம் செய்யாதபடிக்கு அநேக நாட்கள் நான் சத்தியத்தை கேட்டோம். அப்பா, நான் அதை கீழ்ப்படியலப்பா. உண்மையாக சொல்லுங்க, உணர்த்தப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க சொல்ல வேண்டாம். உணர்த்தப்பட்டு காவியானவருடைய வசனம் உங்களுக்கு நேராக வந்தபடினால நீங்க உணர்த்தப்பட்டேன்னா நீங்க அந்த உணர்த்துதலோடு பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதை நான் செய்யணும்னு நினைச்சேன், ஆனால் செய்ய முடியல. இதை சித்தத்தின்படி நான் நடக்கணும்னு நினைச்சேன், அது என்னால் நடப்பிக்க முடியலப்பா. இந்த சூழ்நிலை என்னை தடுத்து போட்டது, இந்த காரியம் என்னை பின்னிட்டு இழுத்து போட்டுவது, இந்த உலகத்தின் காரியம் என்னை மேற்கொண்டு விட்டது என்று சொல்லி உணர்த்தப்படுவீர்களே. ஆனால் நீங்க இப்போ ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மேல மனதுருக்கமுள்ளவராய் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் மனம் புதிதாகும்படி ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல வந்து அமருகிறதை நீங்க உணர்வீங்க. உண்மையாக ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, நான் வேதத்தை படிக்கலப்பா, வாசிக்க வேண்டிய விதத்தில் வாசிக்கல, கடமைக்காக வாசித்தேன், அப்பா அம்மாவுக்காக வாசித்தேன், இல்லை நான் என்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு வசனத்தை வாசித்துட்டு போயிட்டேன்ப்பா. இந்த பாவத்தை, இந்த குற்றத்தை, இந்த குறையை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இல்லை விட முடியாத பழக்க வழக்கங்கள் பெற்றோருக்கு தெரிந்திருந்தோம், அவங்க சொல்லியிருந்தோம், நீங்கள் அதை இன்னும் மறைமுகமாக செய்திருப்பீங்களா, ஆனால் இதை யாரும் கவனிக்கலை, பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீர்களானா, தம்பி தங்கச்சிங்க, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களை கண்காணிக்கிறவர், உங்களை பார்க்கிறவர், இந்த
உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடலை, யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு தானே பாவகரமான காரியங்களை துணிந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க. அதையெல்லாம் நீங்கள் இப்போ விட்டுருங்க, அதெல்லாம் விட்டு ஓய்ந்துருங்க, அதெல்லாம் விட்டு விடுங்க, அதை சீனு உதறி தள்ளி விடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இதனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, உங்கள் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு உங்களுக்கு வரலை. அல்லேலூயா. உணர்த்தப்படுகிற அருமையான வாலிப தம்பி தங்கச்சிங்க, நீங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தின்படி நான் அறிந்து கொண்டேப்பா, இந்த நாளில் என்னோடு நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தேவ சித்தம் என்ன என்பதை ஆண்டவரே அப்பா நீங்கள் வசனத்தின் மூலமாக எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. இந்த நாளில் உம்முடைய சித்தம் செய்கிற மகனாக மகளாக நான் மாறணுமே. அப்படியே பெரியவங்களும் சொல்லுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நிமித்தமா நான் ஆண்டவரே ஜெபிக்க வேண்டிய விதத்தில் நான் ஜெபிக்கல, காத்திருக்க வேண்டிய விதத்தில் காத்திருக்கல. ஆமென் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய நேரம் இன்னும் போதாத ஐயா. நான் திறந்த அப்பா திறப்பின் வாசலில் நான் நிற்கணும், பிள்ளைகளுக்காக நிற்கணும், தேசத்தின் ஜனங்களுக்காக நிற்கணும். இதில் நான் குறைப்பட்டு போயிட்டேன்னு சொல்லி அல்லேலூயா உணர்த்தப்படுகிறவங்க இப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், உணர்த்தி கொண்டு இருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிரசன்ன வல்லமை உங்கள் மேல் அதிகமாய் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அந்த தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே அல்லேலூயா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக பிரசன்னம் உங்களை வந்து ஆட்கொள்ளுகிறது. இதுவரை விட முடியாத பழக்க வழக்கங்களில் இருந்து அந்த தேவ பிரசன்னம் இந்த நாளிலே உங்களை விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, சத்திய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது, அதை மனப்பாடம் செய்து கொள்ளும் பொழுது, அதை உங்கள் இருதயத்தில் வைத்து எழுதி கொள்ளும் பொழுது அல்லேலூயா அந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பொல்லாங்கனுடைய காரியங்களையும் அவனுடைய தந்திரங்களையும் ஜெயித்தவர்களாய் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனே உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே இப்ப நிரப்புங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா. மாம்ச பலத்தினாலேயோ சுய எண்ணத்தினாலேயோ சித்தத்தினாலேயோ இதை மேற்கொள்ள முடியவில்லையே. உணர்த்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிரசன்னம் அப்பா அல்லேலூயா இப்பொழுதே இவர்கள் மேல கடந்து வருவதாக உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே அப்பா இப்போது அந்த பிரசன்னத்தின் வல்லமையினாலே அப்பா இவங்களை நிரப்புங்கப்பா, மூடுங்க சுவாமி. அந்த பிரசன்னத்தின் வல்லமை அல்லேலூயா இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக இன்னுமை கிட்டி சேரும்படியான கிருபையை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க தாங்கப்பான்னு சொல்லி அல்லேலூயா ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. தேவா உம்முடைய பிரசன்னம் என்றவரே என் மேல இறங்கி வருவதாக. கேளுங்க அப்பா, உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை என் மேல இறங்கி வரட்டும் அப்பா. இன்னும் உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ஐயா. இதற்கு உலகத்தின் காரியமோ என் சுய காரியமோ என் சுய மாம்சத்தின் எண்ணங்களோ அது குறுக்க இருக்கக்கூடாது. சத்துருடைய போராட்டங்கள் இருக்கக்கூடாது. எந்த நண்பர்களுடைய ஐக்கியமும் இருக்கக்கூடாது. விட முடியாத காரியங்கள் என்னிடத்தில் காணப்படக்கூடாதப்பா. அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அதை சுட்டரித்து படுறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவருடைய பிரசன்னத்தின் வல்லமை உங்கள் மேலே கடந்து வருகிறபடியினாலே அந்த சுட்டரிப்பின் ஆவியானவர் உங்களால முடியாத விட முடியாத காரியத்தை எல்லாம் அவர் சுட்டரித்தப்படுகிற தேவனுடைய ஆவியானவர் நம் நடுவிலே இருக்கிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி அப்பா உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் என்று சொல்லி அல்லேலூயா வலது கரத்தை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஒப்பு கொடுப்பீங்களா? பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. க்ளோரி எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜா
பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை சொல்லுவீர்களா? இன்னும் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறியணுமே, இன்னும் கிட்டி அப்பா சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பிரசன்னம் glory பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் தன்னை தானே ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய பிரசன்னத்தினாலே இவங்க ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. ஆவிலும் ஆத்துமா சரீரத்தின் அவயங்களுக்குள்ளும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும், தாகமுள்ள ஒவ்வொருவர் மேலும், விருப்பத்தோடு வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தின் வல்லமையினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு தூரமாய் போக வைக்கிற ஆண்டவரே உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் நட்புகள், உலகத்தின் ஆசை இச்சைகள், ஆமேன், பின்னிட்டு இழுக்கிற ஆவியின் கிரியைகள், பொல்லாதவனுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதை விலகுவதாக. ரபா ஷத ரபா லபா தரபா ஓ ரபா ஹபா லபா தரபா. கரங்களை தட்டி தேவனே, உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே அதை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேக கிருபையை, ஞானத்தின் கிருபையை எனக்கு நீங்க தாங்கப்பான்னு சொல்லி லபா ஹபா லா ஷத ரக ரபா ஓ ரபா லபா தரபா. விட முடியாத எல்லா பழக்க வழக்கத்தின் சுபாவங்களும் ஆமென் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை கற்றுக்கொண்டு இருதயத்தில் வைத்தப்பா அப்பா பரிசுத்தமாய் வாழ, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்க நீங்க கிருபை தாங்க. உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை இவர்களை நாளிலே விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஊழியக்காரியா உம்முடைய சமூகத்தில் நின்று ஆமென் ஆண்டவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. கிருபை தாங்க. பிரசன்னம் இவர்களை மூடிக்கொள்ளட்டும். மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமை, ஞான வல்லமை தந்து நீர் நடத்த போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.